வாக்காளர் பெருமக்களுக்கு வாக்காளர் பெருமக்கள் வேணாம், இனிமே தமிழ்நாட்டு மக்களையும் சொல்லலாம். ஏன்னா இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது நமக்கு அந்த ரூல்ஸ் அப்ளை ஆயிருக்கும். எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருக்கிற 5 மணிக்கு மேல நம்ம தேர்தல் பிரச்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசக்கூடாது. எந்த ஒரு தலைவருக்கும் ஆதரவாவோ இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு பேசக்கூடாது. ஆனால் தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்களே அவேர்னஸ் வந்து மக்களுக்கு கொடுக்கலாம். ஸோ 2 நாள் நம்ம சப்ஸ்கிரைபரும் புதுசா பாக்குறீங்களோ கொஞ்சம் பொறுத்துங்க. 2 நாள் கழிச்சு நம்ம ரெகுலரான அரசியல் விமர்சனங்களை நம்ம வச்சிடலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்க்க போறது விஷயத்தை பாத்தீங்கன்னா 2 முக்கியமான விஷயங்க. இந்த பறக்கும் படைன்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த பறக்கும் படைக்கு நாம ஹெல்ப் பண்ணணும். என்னடா பறக்கும் படைக்கு நாம ஹெல்ப் பண்ண போறோம்னா, ஒரு நல்ல ஜனநாயகத்தை இது நாள் வரைக்கும் அரசியல் பண்றோம் சேனல் எவ்வளவு பெரிய மனக்கசப்புகளையும் எவ்வளவு பெரிய மக்கள் நலனுக்கு எதிராக செயல்களை செய்த அரசியல் கட்சி தலைவர்களையும் நாம வந்து ஒரு தரக்குறைவாகவும் மரியாதை குறைவா இது வரைக்கும் பேசுனதில்லை. அப்படியே கடந்து வந்துட்டோம். இது பல நாள், அதாவது எதிர்காலத்திலும் தொடரும். எந்த ஒரு தலைவரையும் தரக்குறைவா பேசாது அப்படின்னு சொல்லிட்டு பல முறை சத்தியம் செஞ்சிருக்குது. அதனால அதை கிராஸ் பண்ணி வந்தாச்சு. இனிமேல அப்படிதான் தொடரும். சோ அதனால இப்போ இருக்கிற இந்த விஷயங்களை வந்து என்ன அரசியல் கட்சிகள் பண்ணாங்க ஏது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதை விட்டுட்டு, அந்த அரசியல் கட்சிகள் ஏதாவது மக்கள் நலனுக்கு எதிராக ஜனநாயகத்து விரோதத்திற்கு, அதாவது ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்படுதுன்னா அதை நம்ம காட்டி கொடுக்கணும். எப்படி காட்டி கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு சொல்ல போறேன். 1. 2வது பாத்தீங்கன்னா, இந்த பறக்கம்படையை சொல்லிட்டீங்களா, 48 மணி நேரம் எதுக்குங்க கேப் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. ஏன் அது ஒரு வாரம் கேப் கொடுத்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் வந்து யாரும் பேசக்கூடாது, பரப்புரை பண்ணக்கூடாது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லலாம்ல? இல்ல ஒரு வாரம் தேவையில்லை, ஒரே நாள் இன்னைக்கு மட்டும் ஒரு நாள் வந்து கொடுக்கலாம்ல? எதுக்கு 48 மணி நேரம் கொடுக்குறாங்க? இது எந்தெந்த நாட்டுல வந்து இதை அமல்படுத்தி இருக்கிறாங்க, இது எப்ப வந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுக்க போறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும். அதே மாதிரி வீடியோ ஃபுல்லாவும் பாருங்க. பார்த்து அது உண்மையிலுமே மற்றவர்களுக்கு உணர்வுபூர்வமா ஒரு அவேர்னஸோட இருக்கும்னா மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் மொபைல் வரும்னு சொல்லிட்டு விஷயத்துக்குள்ள போயிடலாம். விஷயத்துக்குள்ள போறதுன்னா என்னன்னா, நான் முதல் விஷயத்த நான் இதுதான் சொல்லணும். இது பறக்கம்படை பத்தி என்னடா ஹெல்ப் பண்ண போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹெல்ப்பும் தேவையில்லைங்க. நீங்க ஜனநாயகத்தை நேசிக்கிறவரா இருந்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த செயல் உங்களுக்கு வரும். இந்த ஜனநாயகத்துக்கு நாம ஒரு காப்பாளனா இருக்கணும். எப்படி உதவுவீங்க? ஈஸி நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ECI நெட் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இன்டகிரேட்டட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்ரிவேஷன் சொல்றாங்க. சோ இந்த ஆப் டவுன்லோட் பண்ணீங்கன்னா கான்டாக்ட் ஆஃப் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் வரும், மாடல் கான்டாக்ட் ஆஃப் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லும். லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், அது மாதிரி உங்களுக்கு பிடித்தமான ஒரு மொழியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அந்த மொழிக்குள்ள உங்களுக்கு தேவையான லிஸ்ட் உருவாகும். அந்த லிஸ்ட்ல என்னென்ன இருக்கும்? இப்ப வந்து ஓட்டுக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க, அதாவது மணியா கொடுக்குறாங்க, இல்ல ஓட்டுக்கு பொருளா பரிசு பொருளா கொடுக்குறாங்க, இல்ல ஓட்டுக்கு மதுவை பண்றாங்க. இது மாதிரி என்னென்ன வரிசைகள் அவங்க வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க செலக்ட் பண்ணி அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க மொபைல் நம்பரை கொடுத்து சப்மிட் பண்ணிட்டா போதும். அது நேரம் அவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் அந்த தேர்தல் அதிகாரிக்கு போயிடும். அவங்க வித்தின் 15 மினிட்ஸ் 15 நிமிடங்கள்ல வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்துருங்க. அந்த ஸ்பாட் எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னா, உங்க மொபைல் இருந்து லொகேஷன் எடுத்து போய் சொன்னாலும் நம்மள வந்து போன் நம்பர் இருக்குது அப்படி அதெல்லாம் கிடையாதுங்க. தைரியம் இல்லாத ஒரு மனுஷன் நம்ம இருந்தும் அது வந்து இறந்ததுக்கு சம்மந்தம். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நீங்க வந்து மணல் கொள்ளையடிக்கும் போது அப்படியே பொங்கி எழுறீங்க. ஏன் வீட்டுக்கு வந்து ரோடு வரல, பக்கத்து கிராமத்துக்கு ரோடு வந்துருச்சு, அப்ப கோவம் வருதுல? ஏன் வீட்டுக்கு தண்ணி வரல, ஆனா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தண்ணி வந்துருச்சு? ஏன் சமுதாயம் இப்படி ஒடுங்கி கிடக்குது, ஆனா பக்கத்துல மேல இருக்கிறான்? இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சமூக அடிப்படை உரிமைகளை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே கோபம் வருது பாத்தீங்களா? அந்த கோபம் இங்க வரணும். இங்க நீங்க செய்யற தவறை சுட்டி காட்டாம, தவறை காட்டி கொடுக்காம இருப்பதனாலதான் அங்க வருது. ஒரு நல்ல தலைவரை கூப்பிட்டா, அதாவது ஒரு போன் அடிச்சா ஒடியாடுற ஒரு தலைவரை நீங்க தேர்ந்தெடுக்கணும். அதை நீங்க இப்ப பாக்குற ஒரு வேலையில தான் இருக்குது. உங்களுக்கு தலைவன் சுற்றியே இருக்கிறாங்க, உங்களை சுற்றியே இருக்கிறாங்க, ரெடியாகி வந்துட்டாங்க. எப்படி? உங்களுக்கு பிடித்த, உங்களுக்கு உதவி செய்ய, உங்களுக்கு ஒரு காவலனா, உங்க சமுதாயத்துக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு காவலனா இருக்க ரெடியாகி வந்துட்டாங்க. ஆனா அவங்களை ஜெயிக்க வைக்க நீங்களும் ஓட்டு போட தயாராயிட்டீங்க, மற்றவர்களும் ஓட்டு போட தயாராயிட்டாங்க. ஆனா அந்த ஓட்டை பல வகைகளை அவங்களை ஏமாத்த பாக்குறாங்க. அப்பாவி மக்களோட வறுமையை வந்து பயன்படுத்தி ஏமாத்த பாக்குறாங்க. அந்த ஏமாத்துறத நீங்க தடுத்தவரும் இல்லையா? அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. ஆனா நீங்க ஒரு துல்லியமாகவும், ஒரு துடிப்புடனும், ஒரு வீரத்துடனும் நம்மளுடைய தமிழர்கள் வந்து முன்னாடி வந்து தமிழ் மொழியை காக்க எவ்வளவு போராடினாங்க, தன் உயிரையும். உதாரணத்துக்கு வ.உ. சிதம்பரம் எடுத்துட்டீங்கன்னா அவர் கதையை தயவு செய்து போய் படிச்சு பாருங்க. படிச்சீங்கன்னா ஒவ்வொரு தமிழர்களும் எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்கும் நம்மளுடைய இந்தியா சுதந்திரக்கும் எப்படி பாடுபட்டாங்களோ அது போல நீங்க உண்மையிலுமே இந்த ஒரு 2 நாள்
அடுத்த ஒரு 2 நாள் செயல்பட்டீங்கன்னா அந்த ஒரு பணம் கொடுக்கறதோ, பரிசு பொருள் கொடுக்கறதோ, மதுவை கொடுக்கறதோ, இது மாதிரி விஷயங்களை தடுக்கிறதுக்கு இது மாதிரி ஆப்ல கொண்டு போய் நீங்க செயல்படுத்தினீங்கன்னா, காட்டி கொடுத்தீங்கன்னா, காட்டி கொடுக்கறது யாரு? ஒரு கெட்டவர்களை, கயவர்களை, சமுதாயத்திற்கு, ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்படுகிற ஒரு கயவர்களை நீங்க காட்டி கொடுக்குறீங்க. அவ்வளவுதான் விஷயம். நீங்க உடனே ஐயோ நான் காட்டி கொடுக்குறேனே அது பாவம் இல்லையா அப்படின்னா, பாவத்தை செய்பவர்களை அப்படியே எப்படி அப்படியே இது பண்ணி நம்ம சமுதாயத்திலே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்களை நீங்க காட்டி கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ல தேர்தல் ஆணையத்தால் உருவாக்கப்பட்டது. இது ஆல்ரெடி இருக்குது. அந்த தேர்தல் ஆணையம் இதுக்கு மட்டும் கிடையாது. மத்த நீங்க ஆதார் கார்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், உங்களோட ஓட்டர் ஐடி ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம், எல்லாமே இருக்குது. இதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. தயவு செய்து நம்மளுடைய மக்கள் இதை பயன்படுத்தி அது போன்ற செயல்களில் இருந்து காப்பாற்றணும் ஜனநாயகத்தை. உங்களையோ இணைய கிடையாது, ஜனநாயகத்தை காப்பாத்திட்டாவே உங்களையும் நாமளும் தப்பிச்சுக்கலாம், ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த விஷயம் செய்வீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா நீங்க செயல்படணும். செயல்பட்டா மட்டும்தான் நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க ஒரு கட்சிக்கு முடிவு பண்ணிட்டு இருப்பீங்க, நான் ஒரு கட்சிக்கு முடிவு பண்ணியிருப்பேன். ஆனா அந்த கட்சி தலைவர்களை ஜெயிக்காம இருப்பதற்கு மாற்று கட்சியினர் ஒரு வழி முடிவு பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா? அந்த முடிவை ஜனநாயகத்திற்கு விரோதமா இருக்குதுன்னா அது தடுக்கணும். தடுப்பது நமது கடமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். செய்வீங்கன்னு ஒரு நம்பிக்கை. பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா, எதுக்குப்பா இந்த 48 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயமா நான் சொன்னேன். 48 மணி நேரம் உதாரணத்தோட சொல்றேன். ஒரு சண்டை நடக்குது, 2 பேருத்துக்கும் இடையில ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அந்த சண்டையை நீங்க போய் பக்கத்துல இருந்து பாக்குறீங்க. கொடூரமா தாக்கிக்கிறாங்க, 2 பேரும் தாக்கிக்கிறாங்க. நீங்க தாக்கணும்னையும் அந்த இடத்த உங்களால ஒரு முடிவு எடுக்க முடியல. இவனும் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான், இவனும் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். ஆனா நீங்க அதை உற்று பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. யாரு மேல தப்பு இருக்குது இல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல. வரீங்க, அப்படியே நடந்து வீட்டுக்கு வர்றதுக்கு அப்படியே வருதுன்னு வைங்களேன். ஒரு 200 மீட்டராட்ட வீடு இருக்குது. அப்படியே நடந்து வரீங்க, யோசிச்சுட்டே வரீங்க. ஒரு தெளிவே கிடைக்க மாட்டேங்குது. யார் மேல தப்பு இருக்குது, என்ன ஏது, எவன் நல்லவன் எவன் கெட்டவன் அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே வந்துகிட்டு இருக்கிறீங்க. 200 மீட்டராட்ட அப்படியே நடக்கிறீங்க, இன்னும் குழப்பம் தீரல. வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்தோடனே அந்த சண்டைங்கிற விஷயத்த அப்படியே அழியவே மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகுறீங்க, வீட்டுல டீயை குடிக்கிறீங்க. இன்னமும் இருந்தாப்புல, ஏன்னா அவங்க அவ்வளவு கொடூரமா தாக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் சோபாவில் உட்காந்துக்கிட்டு அப்படியே பாக்குறீங்க. பல அந்தந்த விஷயங்கள்லாம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகுது. அந்த சண்டை போட்டதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. ரிலாக்ஸ் ஆனோடனே மன அமைதியாகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே யோசிக்கிறீங்க. யோசிச்சுட்டு ஆமால இன்னைக்கு ஒரு சண்டை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, யார் மேல தப்பு? முதல்ல அவன் தானே ஏதோ ஒரு வார்த்தை விட்டான் அப்படிங்கிற ஒரு யோசனை வரும். பதற்றம் போயிரும். அடுத்து ஒரு யோசனை வரும். என்ன செயல் நடந்தது அப்படின்னு சொல்லி டீப்பா நமக்கு அனலைஸ் பண்ணும் மூளை செயல்படும். அப்ப ஓ இவரு தான் தப்பு செஞ்சதா, அவன் செஞ்சது தப்பியா, அவன் செஞ்சது தப்பு, இந்த ஆள் ரைட்டியா, பாவம் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுயமா மூளை சுறுசுறுப்பா செயல்படுத்துறதுக்கு அவ்வளவு நேரம் டைம் எடுக்கும். அதுக்காக கொடுக்கப்பட்டதுதான் அந்த 48 வரை. இது சர்வசாதாரணமா தெரியுமேப்பா, இது என்ன நீ எங்கிட்ட சொல்ல போற அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பொதுவா எல்லாருமே 48 மணி நேரத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயத்துல உடனே அடுத்த நாள் வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயங்கள் தாண்டி இதுல ஒரு ஜனநாயக விஷயங்களும் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம நாட்டுல மட்டும் கிடையாது, வெளிநாட்டிலயும் இருக்குது. ஸ்பெயின், பிரான்ஸ், சிங்கப்பூர் இது போன்ற ஜனநாயக நாட்டிலையும் இதே மாதிரி விஷயத்த கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. மனுஷன் சிந்திக்கணும். என்ன முக்கிய காரணம்னு பாத்தீங்கன்னா, அந்த 48 மணி நேரத்துல அரசியல்வாதியோ அரசியல் கட்சி சார்ந்தவர்களோ பேசக்கூடாது. பின்ன யாரதான் பேசுறது அப்படின்னா, மக்களின் மனசு பேசணும். மக்களோட மனசு அவனுக்குள்ளேயே பேசிக்கணும். இந்த கட்சி சரியான கட்சி, இந்த கட்சி தவறான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே பேசணும். பேசினா மட்டும்தான் அவனால முடிவெடுக்க முடியும். எப்படி அந்த சண்டையை பார்த்துட்டு சண்டையிலிருந்து வெளிப்படாமல் கொஞ்ச நேரம் டைம் எடுத்தது பிற்பாடு அவன் மனசு பேச்சு பாத்தீங்களா? அது போலதான் இங்க இந்த ஆளு தனியா உட்காந்து ஒவ்வொரு குடிமகனும் தமிழ்நாட்டில் இருக்கிறவர் எந்தெந்த மாநிலத்தில் எலெக்ஷன் நடக்குதோ அந்தந்த மாநில மக்கள் இந்த ஒரு டைம் பீரியட், கூலிங் பீரியட்னு சொல்றாங்க, இந்த டைம் பீரியட்ல யோசிச்சு சரியான ஒரு முடிவுகளை எடுப்பாங்க. இது எப்ப கொண்டாந்து 1951 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இது 1951 இந்த செக்ஷன் பிரகாரம் அவங்க கொண்டு வராங்க. இதுல தேர்தல் நியாயமாகவும் முறைப்படியும் எந்த ஒரு முறைகேடும் இல்லாத ஒரு தேர்தல் நடக்கணும். இதுக்கு எல்லாமே அந்த ரூல்ஸ்ல அடங்கும்னு வைங்களேன். தேர்தல் அதிகாரிகளுக்கு என்னென்ன கடமை இருக்குது எல்லாமே இந்த சட்டத்துல கொண்டு வந்துட்டாங்க. அந்த சட்டம் இன்ன வரைக்கும் செல்லுது. இந்த 48 மணி, ஏன்னா கடைசி நிமிஷத்துல கூட காட்சி மாறியது உண்டு. எப்படின்னா, கடைசியில பேசின ஒரு தலைவர்களோட பேச்சை வச்சு அந்த கட்சி ஜெயிச்சதற்கான நிறைய வரலாறு இருக்குது. அதுதான் உண்மை, அதுதான் நிதர்சனமான உண்மைகள். அதனாலதான் யாரையும் பேச விடாம மனசங்கிட்ட விடு, அதாவது அந்த நாட்டு மக்கள் கிட்ட விடு. ஒரு 48 மணி நேரம் டைம் போயிட்டு அவங்களே சிந்திச்சு தரமான
ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்து நல்ல வேட்பாளர்கள் நல்ல ஒரு அரசியல் தலைவர் தேர்வு செய்வாங்க அப்படிங்கிறது தான் அந்த ஒரு டைமை கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பாண்டிச்சேரியில 80 விழுக்காட்டுக்கும் மேல எப்படி பதிவாச்சோ அதே போல இந்த முறையும் கிட்டத்தட்ட ஒரு 90 விழுக்காடாவது நாம ஒரு ரெக்கார்டு படைக்கணும் ஓட்டு போனோம். இந்த 80 விழுக்காடுக்கும் மேல பாண்டிச்சேரியை விட நம்ம அதிகமான ஓட்டு விழணும். புதிதாக ஓட்டு போடுற இந்த ஜென்சி கிட்ஸ் அத்தனை பேருமே சிரமம் பார்க்காம பல தலைவர்களும் வேண்டுகோள் விடுக்கிறது ஒண்ணுதான், ஜனநாயக கடமை ஆட்டுங்க. அந்த ஜனநாயகத்தோட ஒரு 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 தராசு மாதிரி நாம இருந்து செயல்படணும். நாமளே அந்த தராசா இருந்து எந்த பக்கம் எந்த கட்சி சரியான கட்சி அப்படின்னு செயல்பட்டு ஒரு ஜனநாயக கடமையை ஆற்றணும்னு சொல்லிட்டு உங்களை எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு நானும் ஓட்டு போட்டு நாளைக்கு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ தவிர முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேர் கொடுத்தீங்கன்னா இதே உணர்வை மற்றவர்களும் பேருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நாம போடுற வீடியோ நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.